அப்படியே அந்த பொண்ணு ஒரு அகம் பிடிச்ச கழுதையான். தம்பி ஏதோ ஒன்று சொன்னீங்களே, இக்கோவோ என்னது? எக்கோ. அந்த பொண்ணுக்கு ஈகோ பிடிச்சிருக்கு. என்னைக்கு நீங்க கல்யாண வீட்டில் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு உங்க சுயம் போச்சு. என்னைக்கு நீங்க கோயில் கொடையில தண்ணி அடிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு உங்க மரியாதையும் போச்சுடா. ஹை டைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன சார் அவ்வளவு பிடிக்குமா ஸ்கை டைவிங்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்பா வந்து ஏன்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா பைக்கே ஓட்ட விட மாட்டாங்க. அவருக்கு தெரியாமலாம் பைக் ஓட்டி அதுக்கப்புறம் ஒருத்தர் சிக்னல்ல மாட்டி இதெல்லாம் நடந்தது. 2 வீலர் பத்தி சொல்றேன். நான் இப்போ பைக் ஓட்டக்கூடாது ஓட்டாது அப்படி சொன்னது காரணம் என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுல வந்து புல்லட் பைக் வாங்கியிருந்தேன். அதுதான் நான் இல்ல அவங்க பண்ணிருக்காங்க. அதான் எனக்கு சொல்றாங்க. இந்த பைக் எடுத்துட்டு நான் சிட்டி பக்கத்தில் எங்கள் வில்லேஜ் நாட்டுச்சாலை அதுலேருந்து வந்து பட்டுக்கோட்டை அங்கே போயிட்டு நைட் நான் கிளம்புவேன். எங்கள் ஃபாதர் வந்து தூங்காமல் உட்காந்துருப்பார், போனவன் வரவே இல்லையே அப்படின்னு. நான் அங்கே ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த சவுண்டு தும் 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 தும்னு தெரியும், கேட்கும். சரி வரான் அப்படின்னு நினைப்பார். சரி சரி வந்த வரைக்கும் என்ன பாருப்பா பைக்கெலாம் ஓட்டி இது பண்ணுறதுப்பா, நான் ரொம்ப நல்லா ஓட்டுவேன்ப்பா, எனக்கு என்ன இருக்கு, நீ ஓட்டுவே, வர்றவன் சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அதனால தான் கொஞ்சம் பேர். ஆனா அவர் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கெல்லாம் பைக்ல வந்துட்டு அப்போ போயிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கேருந்து ஜஸ்ட் இமேஜின். சின்ன வயசுல அப்பா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயை பெருசாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி, ஃப்ளைட் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளைட்டு கேக்கு, ஏன்னா ஃப்ளைட் ஆகி வச்சுருப்பேன், ஃப்ளைட் கேக் பண்ணி செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பீக் அவங்க நிறைய படங்கள் அப்போது பண்ணிகிட்டு இருந்த டைம். ஸோ எனக்காக அது பண்ணது வந்து சம்திங் ரியலி நைஸ். அது ஒரு செரிஷபிள் மெமரி. அதுக்கப்புறம் ஆர்னவ் அண்ட் அப்பா, அது வந்து ட்வின்னிங் போஸ்டர். ஆமாம், அப்பாவையும் அதை போட வச்சிட்டாப்புல. ஆர்னவ் தான் பண்ண வேலை அது. அண்ட் ஆல்வேஸ் அது எனக்கு அவங்க பாண்டிங் வந்து எனக்கு ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. நான் மிஸ் பண்ண பாண்டிங் அப்பா கிட்ட அவனுக்கு இருக்கு அப்படின்னும் போது ரியலி எனக்கு தெரிஞ்ச நீங்களே அங்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஷூர், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். Hi Mama, surprise! Hey! First of all, I want to say congratulations for 27 years in the industry. We're so excited for the release of Sinam that's coming soon. Recently, நாங்க ஒரு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போயிருந்தோம் யூரோப்ல, என்னோட கிராஜுவேஷன் ஒட்டி. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளான ட்ரிப். நாங்க எல்லாரும் கூட இருந்து ஒரு புது சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி we got to spend some really good quality time together, and the most important thing is that he's always there for us. எனக்கு மட்டும் இல்ல, family எல்லாருக்கும் we can 100% depend on him. He's always there for us, and when he's not physically there, he's mentally thinking about us all the time. So my question to you is, you've done so many different types of movies in different genres and showed yourself in different characters. What do you think that you haven't explored yet? What kind of genres do you want to try in the future, and stories you want to take to your audience? அவங்க பேசுறத பத்தி வந்து நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அவங்க சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன நீங்க வந்து பல ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க, என்ன ஒரு ஜானர்ல என்ன ஒரு டைப் ஆஃப் ரோல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க கேட்டிருந்தாங்க. See, I take it as it comes. என்ன என் சைடில் வருதோ அதில் என்ன நமக்கு பெஸ்ட்டான முந்தைய படத்தில் பண்ணாத விஷயங்களை நம்ம பண்ணணுன்றதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்.